பிரான்சில் குறைந்த வருமானம் ஈட்டும் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் செயற்பாட்டு கொடுப்பனவு தற்போது பிரான்சில் பணிபுரியும் மாணவர்களுக்கு கிடைக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரெஞ்சு குடிமக்கள் மட்டுமின்றி குறிப்பிட்ட நிபந்தனைகளை நிறைவு செய்யும் வெளிநாட்டு மாணவர்களும் இதற்கு விண்ணப்பிக்கலாம். இந்த உதவித்தொகையை பெற மாணவர்கள் 18 வயது பூர்த்தியடைந்தவராகவும் மாதம் குறைந்தது 1117.26 யூரோ வருமானம் ஈட்டுபவராகவும் இருக்க வேண்டும். வெறும் பயிற்சி பணி உதவித்தொகை மட்டும் பெறுபவர்கள் இதற்கு தகுதியற்றவர்களாகும். அவர்கள் ஊதியம் பெறும் வேலையில் இருக்க வேண்டியது அவசியமாகும். ஐரோப்பிய ஒன்றியத்தை சேர்ந்த மாணவர்கள் பிரான்சில் 3 மாதங்கள் வசித்தாலே இதற்கு விண்ணப்பிக்கலாம். ஆனால் மற்ற நாட்டு மாணவர்கள் குறைந்தது 5 ஆண்டுகள் பணிபுரிய அனுமதிக்கும் தங்கும் உரிமம் வைத்திருக்க வேண்டும். அகதி அந்தஸ்து பெற்றவர்களுக்கு இதில் சில விதிவிலக்குகள் உள்ளன. இந்த கொடுப்பனவின் அடிப்படை தொகை 638.28 யூரோவாகும். ஒருவரின் குடும்ப சூழல் மற்றும் மாத வருமானத்தை பொறுத்து இந்த தொகை மாறுபடும். இது வரையில்லாத வருமானம் என்பது குறிப்பிடத்தக்கது. குறைந்தபட்சம் 15 யூரோவுக்கு மேல் கொடுப்பனவு தொகை கணக்கிடப்பட்டால் மட்டுமே அது வழங்கப்படும். தமது வருமானம் அல்லது வசிப்பிடத்தில் ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டால் அதை உடனடியாக அதிகாரிகளுக்கு தெரிவிக்க வேண்டும். தவறான தகவல்களை வழங்கி கூடுதல் பணம் பெற்றால் அந்த 2 ஆண்டுகளுக்குள் அந்த பணத்தை திரும்ப பெற காஃப் நிர்வாகத்திற்கு அதிகாரம் உள்ளது.